மதிமுகவுக்கு கடந்த முறை போல இந்த முறையும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது என்ன தொகுதி? இந்தியன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாதிரி இந்த முறையும் தலா 2 தொகுதிகள் திமுக தரப்புல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. திமுகவிடம் இழுபறி நீடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இப்ப அதற்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கு. 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுவும் அதே சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பெரும்பான்மையுடன் திமுக கூட்டணி வெற்றி பெறும். நியூஸ் பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை 2019 தேர்தலில் 38 இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றி பெற்று திமுக கூட்டணி வாகை சூடியது. ஒரு தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை மீண்டும் திமுக 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறுமா, இல்லை எதிர்க்கட்சியான அதிமுக வெற்றி பெறுமான்ற கேள்வி தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அந்த வகையில திமுக தங்களோட கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தையை ஜனவரி மாதத்திலேயே தொடங்கி இப்ப தொகுதியும் இறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே ராமநாதபுரம் தொகுதியே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொகுதியில நவாஸ் கனி தான் மீண்டும் போட்டியிடுவார்னு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கு. அடுத்ததா திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சி மீண்டும் அதே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுல யார் வேட்பாளராக நிற்பாங்கன்னு இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. அதற்கு அடுத்த கட்டமா 2-3 கட்ட பேச்சுவார்த்தையா தொடர்ந்து நீடிச்சிட்டு வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லப்படக்கூடிய மதிமுகவுடைய கூட்டணி இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகி இருக்கு. குறிப்பா அவங்களுக்கு கடந்த முறை போல இந்த முறையும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது என்ன தொகுதி அப்படின்னு கூடிய விரைவில் பின்னர் அறிவிக்கப்படும் அந்த மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய 2 கட்சிகளுக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாதிரி இந்த முறையும் தலா 2 தொகுதிகள் திமுக தரப்புல ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுலயுமே எந்த தொகுதி அப்படின்னு இன்னும் இறுதி செய்யப்படல. அது பின்னர் தெரிவிக்கப்படும் அவங்க தலைமை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் தொடர்ந்து விசிக திமுகவிடம் இழுபறி நீடிச்சதுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இப்ப அதற்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியில் விசிகவிற்கு 2 தொகுதிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல் இந்த முறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுவும் அதே சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீதம் இருப்பது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓரிரு நாள்ல அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட போகுதுன்னு இறுதி செய்யப்பட்டு அதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவந்துரும் சொல்லப்படுது. அந்த வகையில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தையை முடித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளும் தங்கள் விருப்பப்பட்ட நபர்கள் விருப்ப மனு தாக்கல் செஞ்சாங்க. அது நிறைவடைஞ்சு தற்பொழுது நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கூடிய விரைவில் திமுக சார்பில் யார் யார் போட்டியிடுவார் என்ற அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலும் வெளிவர காத்திருக்கு. அந்த வகையில் தமிழகத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பணி சூடு பிடிச்சு திமுக தன்னுடைய முதற்கட்ட வேலைகளை முடிச்சு அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்கு. இன்னும் ஓரிரு நாளில் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு தொகுதிகளும் இறுதி செய்யப்படும் திமுக தலைமை தெரிவித்திருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் திமுக கூட்டணி வெற்றி பெறுமான்ற கேள்வி எல்லாருக்குள்ளும் எழுந்திருக்கு. இது மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் நிறைய பார்க்கணும்னா நியூஸ் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.